ஹலோ காய்ஸ், இப்போதாங்க ஒன் பீஸோட உண்மையான ஸ்டோரியை ஆரம்பிக்குது. அதாவது இந்த சாப்டர்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்த 1000 சாப்டர்லாம் ஏதோ ஒன் பீஸ்க்கு டெய்லர் மாதிரியும் இப்போ தான் உண்மையான படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்க, அப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஒன் பீஸ் சாப்டர் 1115ஓட ஸ்பாய்லர். இந்த சாப்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன சாப்டரில் வேகா பங்க் சொல்லியிருப்பான்ல, ஜாய் பாய்னு ஒரு பைரட் இருந்தான், அவன் தான் ஃபஸ்ட்டு பைரட்டுன்னு. அதுக்கு பீப்புளோட ரியாக்ஷனை காமிச்சுருக்காங்க இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில். வேகா பங்க் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கலாம், இந்த போனோ கிளிப்ஸ்லாம் ஒரு உண்மையான ஒரு ரெக்கார்ட்ஸு, அதை வச்சுட்டு தான் ஒரு வாய்ட் செஞ்சுரியோட முக்கியமான பேட்டிலே கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்கிறான். இந்த பேட்டிலை பற்றி வேகா பங்க் சொல்கிறப்போ ஒரு முக்கியமான பேட்டில்னு சொல்லலை, அதாவது ஒரு மேசிவ் பேட்டில்னு சொன்னான். மேசிவ் பேட்டில்னு சொல்கிறாங்களே, இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியறதுக்கே வெயிட்டிங்லேயே வெறியிடுதுன்ற மாதிரி. இப்போ வேகா பங்க் அந்த போனோ கிளிஃபை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அதுவும் அதை எப்படி ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரியும் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பேட்டிலில் வேகா பங்க் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான்னா தி பேட்டில் பிட்வீன் டூ ஐடியாஸ் அப்படின்றான். வேகா பங்க் இந்த வார்க்கான காரணம் 2 டைப் ஆஃப் ஐடியா தான்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு 2 டைப் ஆஃப் ஐடியானோடனே ஹஷிராமா மாதிரா தான் ஞாபகம் வருது. ஹஷிராமா சிந்துன்ற காட் ஆஃப் ஷினோபிக்கும் மாதிரா உச்சிஹான்ற கோஸ்ட் ஆஃப் உச்சிஹாக்கும் இருக்கிற ஐடியா தான் நருட்டோட லைனே. அதே மாதிரி தாங்க இந்த பேட்டிலும் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஐடியானால தான் இந்த வாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வேகா பங்க். ஆனால் இதில் எந்த ஐடியா ரைட்டு, எந்த ஐடியா தப்புன்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வேகா பங்க் சொல்கிறான். வேகா பங்கோட மெசேஜை பார்த்து கடுப்பான மார்ஸ் அவனோட கான்கரஸ் ஆக்கி அங்கே இருக்கிற முக்கால்வாசி ஸ்னெயிலை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். அந்த 5 எல்டர்ஸில் இன்னொருத்தன் நஸ்துரோன்றவன் அந்த ஸ்வாடை வச்சுட்டு இருப்பானே, அவன் பங்கிற காடையை பாதியாக கட் பண்ணிடுறான் ஒரே ஸ்லாஷில். அப்புறம் அங்கே இருக்கிற மீதி செரஃபின்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். ஜாய் பாயோட டிஃபீட் தான் இந்த வாய்ட் செஞ்சுரியோட எண்டுன்ற மாதிரி வேகா பங்க் சொல்கிறான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஜாய் பாய் டிஃபீட்டடான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்ப்பா அப்படி தான் போட்டிருக்கு, ஜாய் பாய் டிஃபீட் ஆகிட்டான்ற மாதிரி. அதுதான் பேட்டிலே முடிஞ்சிருது. அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ தாங்க ஸ்டோரி ஆரம்பிக்குது. இந்த வாரோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா அந்த வேர்ல்டு, அந்த காண்டினென்ட் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுத்து 200 அடி அப்படிங்கிற மாதிரி வேகா பங்க் சொல்கிறான். அதில் இருக்கிற மிச்சம் மீதி இதில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோன்ற மாதிரி சொல்கிறான். சரி, அதுதான் பேட்டில் எண்ட் அடுத்து என்ன அப்போ தாங்க இன்னொரு குண்டு எடுத்து போடுறான். அதாவது வார் இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வாரில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலே ப்ளே பண்ணப்படுதுன்ற மாதிரி சொல்கிறான். சாப்டரோட எண்ணில் ஈமோ அக்கா காட்டுறாங்க திரும்ப. சரி, இந்த ஏன்ஷியன் வெப்பன் என்னன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ளூட்டான், செகண்ட் ஒன் போசிடன், தேர்டு ஒன் யுரேனஸ். இதில் ப்ளூட்டான் ஃப்ராங்கி கிட்டே இருந்த மாதிரியும் காட்டினாங்க. இந்த பொசிடன் இந்த மெர்மைட் பிரின்சஸ் கிட்டே காமிச்சாங்க. இந்த யுரேனஸை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை. இதை நான் தாங்க இந்த சாப்டரில் காமிச்சாங்க. இது பாதி ஸ்பாய்லர் தான். மீதி ஸ்பாய்லர் இன்னும் 2 நாள் 3 நாள் வரும். அஃபிஷியல் மாங்கா சண்டே வரும். அதே மாதிரி அடுத்த வாரம் பிரேக் இல்லை, ஸோ அதனால் கண்டினியூஸாக பார்க்கலாம். Thanks for watching. Bye.